இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் வந்து ரோடு சைடு நிறைய இருக்கு. நூடுல்ஸ் இருந்துச்சு, அதை வாங்கி வண்டியில் போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியை நிப்பாட்டிட்டாங்க. இன்றைக்கி தான் தண்ணி திறந்து விட்டாங்க. அதை வண்டியை நம்ம அப்படியே லைட்டாக வாஷிங் போட்டுருவோம். 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க தண்ணி வராதுன்னு. நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக கவனிக்காமல் விட்டாச்சு. நீங்கள் சொந்தமாக வண்டி கழுவுறதா இருந்தால் நீங்கள் அந்த கார் வாஷ் லிக்விடு இருக்குது, அது வாங்கிக்கலாம். அப்படி அது கிடைக்கலைன்னா நீங்கள் தலைக்கு போடுற ஷாம்புவே போதும், அது நல்லா ஷைனிங் கொடுக்கும் வண்டிக்கு. காலை நேரத்தில் வண்டி கழுவுறது ஒரு சுறுசுறுப்பாகவும் இருக்கும், வெயில் கம்மியாக இருக்கும். அடுத்த மாதம் லைசன்ஸ் வேறு ரினியூ பண்ணணும், மறந்துடக்கூடாது. அப்படியே சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு நம்ம இன்னொரு வண்டி இருக்குது, அதை வந்து சர்வீஸ் சென்டரில் தான் விட்டு கழுவணும். ஏன்னா அதுக்கு வந்து உள்ள வேக்கம்லாம் அடிக்க வேண்டியது இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு போயாச்சு. சண்டேனால கார் வாஷ் லிட்டில் க்ரௌடாக இருக்குது. அதான் சோப்பு கலவை ஓடிட்டுருக்கு, மிஷினில் கலந்து அடிக்கிறாப்புல. நல்லா பழப்பழன்னு கழுவி நல்லா துடைச்சாச்சு வண்டியை. இது எதையோ டைம் பாஸ் ஆகிறதுக்காக இங்கே வந்து போட்டிருக்காங்க. நம்ம ஒண்டியாக விளாட முடியாது, கூட ஒரு ஆள் வேணும். என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வெயில் பொலன்னு பொழந்து கட்டுது. இந்த வெயிலையும் டீ குடிக்கிற சூடாக டீ குடிக்கிற ஆட்கள்லாம் நம்ம ஊரில் இருக்குது. இது மாதிரி அங்கங்கே சில பொட்டி கடைகள் இருக்கு. இந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த சிகரெட்டு கணேஷ் போயில இதெல்லாம் வைக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க, நல்லா கூலிங்காக இருக்கும். இளநீ கரும்புச்சாறு கிடைச்சாலும் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. எவ்வளவு பெரிய பூகம்பம் தான் சொல்றா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. என்ன பசி.